பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. காலையிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த நாளுடைய ஆசீர்வாதத்துக்காக ஒரு வேத பகுதி வாசிப்போம். எரேமியாவின் புஸ்தகம் 46ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். என் தாசனாகிய யாக்கோபே, நீ பயப்படாதே என்று கர்த்தர் சொல்கிறார். உங்களையும் என்னையும் இந்த காலை வேளையிலே ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்து இந்த வேத வசனத்தின் மூலமாய் உங்களோடும் என்னோடு பேசுகிறார். என்ன சொல்றாரு? என் தாசனாகி யாக்கோபே, நீ பயப்படாதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். எதை குறித்து நீங்கள் பயந்துகிட்டு எனக்கு தெரியாது. ஆண்டவர் சொல்றார், ஏதோ ஒன்றை குறித்து பயம், குடும்பத்தினுடைய தேவைகளை குறித்து பயமாய் இருக்கலாம், கடன் பிரச்சனைகளை குறித்து பயமாய் இருக்கலாம், வேலை செய்கிற இடத்திலே பயமுறுத்தல் இருக்கலாம், இல்லைன்னு சொன்னால் வரவேண்டிய நன்மைகள் வராமல் தடைபட்டு இருக்கிறது. ஆகவே அந்த பயம் இருக்கிற ஏதோ ஒரு விதத்திலே நீங்கள் பயத்தில் இருக்கிறீர்கள். அதனால்தான் ஆண்டவர் சொல்றாரு, என் தாசனாகி யாக்கோபே. இப்ப ஆண்டவர் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் போது உங்க பேரை சொல்லிதான் சொல்றார். நீ பயப்படாதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏன்னு கேட்டா, நான் உன் கூடவே இருக்கிறேன். அல்லேலூயா. நம்முடைய தேவன் நாம் படுகிற கஷ்டங்கள், துன்பங்கள், வேதனையை பார்த்து வேடிக்கை பார்க்கிறவர் அல்ல, கூட இருந்து நம்மளை ஒத்தாசை பண்ணி நம்மளை தூக்கி விடுகிற கர்த்தர் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். நான் உங்களுக்காக செபிக்கிறேன். பரிசுத்த பிதாவே, நீர் எங்களோடு இந்த காலவெளியை பேசினீங்களே, அதற்காக நன்றி. கர்த்தாவே, யார் யாரெல்லாம் எந்த சூழ்நிலையிலே பயந்து கொண்டிருக்கிறார்களோ எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி, கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்து அவருடைய பயத்தை நீக்கி அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய சமாதானத்தை கட்டளையிடுவீராக. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.